ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கட்டாயம் இதை நான் பேசணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து போர் பண்ணி உலகத்துக்கே பதட்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும். இதை பற்றின ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு பதிவு கூட ஒரு 2-3 பதிவெல்லாம் போட்டிருந்தேன். அப்போ நான் சொன்ன விஷயங்கள் இப்போ நம்ம தேர்தலுக்காகவோ எதுக்காகவோ நம்ம அரசாங்கம் பெருசாக நமக்கு இதை பற்றி பேசலை. இவ்வளோ நாள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் எல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. நானே அந்த பழைய இதில் மாதிரி போகிறதில்ல, ஒரு 2 கார் மட்டும்தான் எனக்காக நான் வச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கேன், பெட்ரோல் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலை, நீங்களும் அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை சொல்கிறேன். ஆனால் இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யாருக்குமே நான் சொல்லலை. ஏன்னா யாருக்குமே அந்த இதெல்லாம் இல்லை. யார் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, உலகம் எப்படி போனால் என்ன, வார் வந்தால் என்ன, நமக்கு பெட்ரோல் வந்தால் என்ன, இந்த பெட்ரோல் வரலைன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் நடக்காதே, பெட்ரோல் இல்லைன்னா லாரிகள்லாம் நமக்கு சரக்குகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காதே, நம்ம காய்கறி வராது, பால் வராது, மளிகை பொருட்கள் வராது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 50,000 லாரி வெளி மாநிலங்கள்லாம் இருந்து நமக்கு சரக்குகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. காய்கறி, மளிகை பொருட்கள், பால், பல அத்தியாவசிய மருந்துகள், அந்த மாதிரி நமக்கு தேவையான பல விஷயங்களுக்கும் நமக்கு இந்தியா முழுக்க இருந்து சரக்குகள் வருது இல்லையா? இதெல்லாமே பெட்ரோல் டீசல் இல்லாமல் எப்படி நமக்கு சேரும்? சரி, 50,000 வந்துட்டு இருந்தது, அப்படியே ஒரு 40,000 லாரி கட் ஆகிடும். ஏன்னா இவ்வளோ நாள் அரசாங்கம் மூடி வச்சிருச்சு. தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க, தேர்தலில் எதுவும் அந்த வெளியே சொல்லும்போது அந்த பிரச்சனை வெடிக்கும்னு சொல்லி சொல்லாமல் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அனலைசர்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 130 ரூபா போகும் 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுவும் தாண்டிடுச்சு அப்படின்னா 150க்கு போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் கொடுத்து பெட்ரோலும் டீசலும் அடிச்சுட்டு லாரிகள்லாம் வருமா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னுலாம் தெரியாது. சரி, அப்படியே வர்றதுன்னா ஒரு 40,000 லாரி கட் ஆகிடும், ஒரு 10,000 லாரி தான் வரும். 10,000 லாரியில் பொருட்கள் சேரும்போது நிறைய பொருட்கள் வந்த இடத்துல பொருட்கள் கொஞ்சமாக ஆகிறப்போ அந்த பொருட்களுக்கு டிமாண்ட் வந்துடும். புரிஞ்சதுங்களா? ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு ஆப்பிள் 500 ரூபாய்க்கு வாங்கினாங்க, ஒரு ஆப்பிள். சரிங்களா? இப்போது நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்த்தும் போது நம்ம ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்தி வச்சுருப்போம். அந்த குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா, அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு ஆப்பிள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாரு, இன்றைக்கி எங்கள் அப்பா 500 ரூபாய் கொடுத்தா தான் அந்த ஆப்பிள் கிடைக்கும்னு குழந்தைக்கு தெரியுமா? குழந்தை எனக்கு அதுதான் வேணும்னு கேட்கும். மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு ஆப்பிள் 500 ரூபாய். எப்படி வாங்குறது? சரி, தொலைது, நம்ம குழந்தைக்காக நம்ம வாங்கிக்கலாம், நம்ம செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு குழந்தைக்காக வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினாலும் எவ்வளவு நாள் நம்ம வாங்க முடியும்? இந்த போர் அபாயம் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் நீடிக்குன்றாங்க. ஒரு 1.5 வருஷ காலம் பெட்ரோல் வரலன்னா நம்மலாம் இருப்போமானே தெரியாது. ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி எல்லா பொருட்களும் விலை ஏறி நம்ம படாத பாடுபடுற மாதிரி ஆயிடும். அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈரான்லேருந்து இஸ்ரேல்லேருந்து பெட்ரோல் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு பயங்கர தட்டுப்பாடு வந்துடும். அதனால ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். சரிங்களா? அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். பாலெல்லாம் இன்றைக்கி 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோன்னா பாலெல்லாம் ஒரு 150 ரூபாய் ஆகிடும். அதே போல் நார்மலாக காய்கறிகள் எல்லாமே 70% விலை உயரப்போகுதாம். அரிசி, பருப்பு எல்லாமே விலை ஜாஸ்தியாக போகுது, மருந்துகள் விலை ஜாஸ்தியாக போகுது. ரெகுலராக மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? இப்போது சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நம்ம சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்ததுன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் 17,000 ரூபாய் இருந்தால் தான் சாப்பாட்டு பிரச்சனை தீரும்.
ஓகேங்களா? என்ன பண்ண முடியும்? சாதாரணமாகவே துண்டு விழுகிற பட்ஜெட் வச்சுட்டு இருக்கோன்னா இன்னும் அதில் 7,000 ரூபாய் சேர்ந்தா எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்? அத்தனை பிரச்சனையில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இவ்வளோ ஒரு டென்ஷனில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பணத்தை எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? உங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு பணமும் பொக்கிஷம். புரியுதா? உங்களுக்கு சாப்பாடு போகிற ஒரு பைசா, அதை நீங்கள் எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளோ நகை வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளோ இடங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் இடம் விற்காது. புரியுதுங்களா? உங்கள் நகைகளை இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல தங்கம் முழுக்க இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து போயிடும். நகையெல்லாம் விற்கணும் அப்படின்னு நினச்சி வேறு வழி இல்லை, நீங்கள் விற்று தான் ஆகணும். உங்கள் கடைசியில் பணம் பத்தாத பட்சத்தில் நீங்கள் நகையில் தான் கை வச்சாகணும், விற்றுருவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல தங்கம் உங்ககிட்ட இருக்கிற பழைய நல்ல தங்கம் எல்லாம் அவன் சொல்கிற விலைக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மளுக்கு வரப்போகுது. நீங்கள் எந்த நியூஸ் சேனல் வேணாலும் போட்டு பாருங்கள், இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் பணத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதாவது நம்ம ஒரு பெரிய குடோன் இருக்கும், அது நிறைய கோடிக்கணக்காக பணம் போட்டு ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி அடுக்கியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அந்த பொருளெல்லாம் எதுவுமே விற்கவே முடியாது அவங்களால. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த மெகா சேல்ஸ், ஆஃபர் சேல் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஆஃபர் இன்னைக்கு கிடைக்கவே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாருமே கிளியரன்ஸ் சேல் போடுவாங்க. புடவைங்க, மென்ஸு, கிட்ஸு ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஹேண்ட்பேக்ஸு, வீட்டு உபயோக பொருட்கள், வண்டி வாகனங்கள், ஃபோன் அப்படியே எல்லாம் அரை விலைக்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஃபோன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30% விலைக்கு விற்பாங்க. புரிஞ்சுதுங்களா? எதுக்கு அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் தலையில் கட்டி உங்கள் பணத்தை எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறக்காக. சரியா? ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு அவங்களால சேல் பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் மக்கள் உஷாராயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால இப்போவே கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு அவன் உங்கள் பணத்தையெல்லாம் வாரிட்டு போயிடுவான். அது சில வியாபாரிகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்ச ஆன்மீக வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் விற்க அவங்களும் இப்போ டைம் பார்த்துருவாங்க. அவங்கக்கிட்ட இதுதான் சான்ஸு, பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க இந்த யாகம் செய்கிறேன், அந்த ஹோமம் செய்கிறேன், சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், பதிகங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன், பரிகாரங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் வைக்கிறேன், இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது, இதையெல்லாம் வாங்குனீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னெல்லாம் சொல்லி எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களை சொரண்ட முடியுமோ அதை சிறப்பாக செய்கிறாங்க. சரிங்களா? இவ்வளவு நாள் நீ பரிகாரம் செய், இதை செய், அதை செய்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நான் கிளாஸ் வச்சு உனக்கு பரிகாரம் சொல்லி கொடுக்குறேன்றாங்க. ஏங்க, பரிகாரம் என்ன பழகிறதா? இப்போது நான்லாம் ஜோதிடம் பழகினேன், கிளாஸுக்கு போனேன், என் குருநாதர்கிட்ட நான் ஜோதிடம் பழகினேன். அந்த ஜோதிடத்தின் மூலமாக ஆதித்யா கொடுத்தார், உனக்கு ஜோதிடம் தெரியும்னு சொல்லி ஆதித்யா கொடுத்தார். அதுக்கப்புறம் ஜோதிடத்தை நீ இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி ஆச்சாரியா கொடுத்தார். அதுக்கு நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கேன். சரியா? அப்படி ஒரு கலையை நான் பழகிட்டு இன்னைக்கு மக்களுக்கு கிளாஸும் எடுக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களும் ஜோதிடராகி சம்பாதிக்கலாம். அடுத்து அவங்க கிளாஸ் எடுத்து இன்னும் 4 பேத்துக்கு அதை பழக்கி விடலாம். அது ஒரு கலை. அந்த கலையை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரலாம். பரிகாரம் கலையா? பரிகாரத்தை இன்னொருத்தருக்கு கிளாஸாக எடுப்பீங்களா? அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? பரிகாரம் செய்ய சொல்லி சம்பாதிப்பாங்களா? அவங்க ஜோதிடர்களா? எதை வச்சு அவங்க அந்த கிளாஸ் எடுக்க முடியும்? என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு அந்த கிளாஸில்? அந்த கிளாஸை படிச்சுட்டு அவங்க எதை அதை பிரயோகப்படுத்த முடியும்? இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பாங்களா பரிகாரம்? நான் பரிகாரம் சொல்லித்தரேன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட 4 பேர் வருவாங்களா? என்ன தகுதி? ஜோதிடருங்கிற தகுதி இருக்கா, இல்லை ஆன்மீகவாதிங்கிற தகுதி இருக்கா? எதை வச்சு ஒரு கிளாஸ் படித்தா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்?
ஒரு பரிகாரம் சொல்லித்தர வகுப்பை நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்னங்க அது அர்த்தம்? ஒரு மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, என் மனசை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. ஒரு மூட நம்பிக்கையை சொல்லி கொடுக்குறாங்க, அதையெல்லாம் நீங்கள் போய் உட்காந்து பழகுறீங்களா? ஒரு விஷயத்தை முடிக்க நான் பதிகம் சொல்லி கொடுக்குறேன்றாங்க. எதுக்கு? என்ன விஷயம் முடியும் அதில்? ஒரு பதிகம் படித்தா என்ன கிடைக்கும்? முதல்ல பதிகம்னா என்ன? நான் முதலே சில வீடியோஸ்லையும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். பதிகம்னா என்ன? துதி பாடுறது. கடவுளே போற்றி போற்றி, கடவுளே ஜெயம் ஜெயம். கடவுளை போற்றுறதுக்கு பேர் என்னது? மந்திரமா? போற்றி போற்றி, நீ உத்தமன், நீ நல்லவன், நீ வல்லவன், நீ நாளும் தெரிந்தவன், நீ அப்படியால், நீ இப்படியால், நீ பெரியாள், அப்பச்சை மால் வண்ணன், உன் மேனி பச்சை நிறமாக இருக்கிறது, தாயே மீனாட்சி தாயே நீ பச்சை மால் அழகி. சொல்லுங்க, நம்மளே கும்பிட்டுக்கலாம். தெய்வமே உன் தாயே நீ அழகா இருக்கமா, நீ உன் அழகுக்கு நான் அடிமை, நீ எனக்கு என்ன செய்வியோ செய்யின்னு நீங்க கேளுங்க. அதுக்கு எதுக்குங்க பதிகம்? யாரோ பாடி யாரோ கடவுளை துதி பாடினதை நீங்க எதுக்கு உட்காந்து பாடுறீங்க? நீங்க சொந்தமா பாடுங்க, சொந்தமா பேசுங்க அம்மா கூட. அதைத்தானே நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பேசு பேசு, தெய்வமே எனக்கு பாரு இப்படி ஒரு பிரச்சனை, பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது செஞ்சு படிக்க வை, இல்லை நான் என்ன செய்யறதுன்னா சொல்லு, நான் உன்னை கும்பிட்டுக்கிறேன், என் பையன் நல்லா படிக்கணும், அவனுக்கு அந்த புத்தியை கொடு, அம்மா நான் வீடு கட்டணும், கடவுளே சிவனே முருகரே நான் வீடு கட்டணும், எனக்கு வீடு கட்டுற அளவுக்கு பொருளாதாரத்தை கொடு, எனக்கு உடம்புல தெம்ப கொடு, நான் போய் உழைக்கிறேன், பொருளாதாரம் ஈட்டுறேன், நான் போய் வீடு கட்டுறேன், ஒரு சொந்த வீடு வாசல் கூட இல்லாமல் நான் இருக்கேன். இது உங்களால் பேச முடியாதா? இதை யாரோ எழுதி வச்ச பதிகத்தை தான் படிப்பீங்களா? வீடு கட்டணும்னா இந்த பதிகம் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா இந்த பதிகம் இருக்கு. எதுக்கு யாரோ எழுதி வச்ச பதிகத்தை உட்காந்து படிக்கிறீங்க? சொந்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்க தெரியாதா உங்களுக்கு? கடவுள் முன்னாடி உட்காந்து இதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களாம். வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? என்ன விஷயம் நம்ம கத்துக்க போறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம மூளை அது. அந்த மூளைக்குள்ள எதை கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு பரிகாரத்துக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ முட்டாளா இருந்தீங்கன்னா இந்த முட்டாள்களை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நான் பதிகம் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு தேவையான விஷயங்களுக்கு நான் பதிகம் சொல்லி கொடுக்குறேன்னா அந்த பதிகத்தையாவது அவங்க எழுதி இருக்கணும். அவங்க அந்த பதிகத்துக்கு விளக்கம் கொடுத்தா கூட பரவாயில்ல, யாரோ எழுதி வச்ச பதிகம் கூகுள் முழுக்க இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, புக்ஸில் இருக்கு, பரவி கிடக்குது பதிகம். அதை எடுத்து வச்சு நம்ம படிச்சுக்கலாம். அவங்க எழுதுனது கூட இல்லை, எழுதி வச்ச பதிகத்துக்கு உனக்கு வீடு கட்டணும்னா நீ இந்த பதிகம் படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு காசு கட்டி நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கணுமா? உங்களால ஒரு எந்த பதிகம் படிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அதை ஒருத்தங்க காசு கொடு நான் சொல்லி கொடுக்குறேன்றாங்க, அதுக்கும் நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நீங்களாம் யாரு? எந்த பேங்க்ல மூளை அடகு வச்சீங்க? உங்ககிட்ட எல்லாம் உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ஒரு எதுவுமே நமக்கு தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அவங்க ஒரு பதிகம் எழுதி இந்த பார் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இப்படியெல்லாம் நீ கடவுள்கிட்ட கேளு உனக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க அதை விலைக்கு சொன்னா அது கூட ஏத்துப்பேன் நான். யாரோ மகான்களும் சித்தர்களும் யாரோ எழுதி வச்ச பதிகத்தை நான் உனக்கு சொல்றேன், நீ எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறாங்க. அதுக்கும் நீங்க தயாரா இருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன என்ன ஆட்கள்னு எனக்கு புரியல. சுத்தமா அறிவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இதெல்லாம் வாத்து கூட்டம். இப்படி போனா இப்படி போகும், அப்படி போனா அப்படி போகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆடு அந்த வாத்தெல்லாம் நாய் பராமரிக்குது. அந்த வாத்து கூட்டத்தை வச்சு வளர்த்துறாங்க இல்லைங்களா, அவங்க 4 நாய் வச்சிருப்பாங்க. அந்த நாய் தூரமா வாத்து போயிட்டு இருக்கு, அதை திசை திருப்பணும் அப்படின்னா இந்த 4 நாயே 2 நாய் போய் வாத்தை திசை திருப்பி விட்டுரும். அந்த மாதிரி ஒண்ணுமே சுத்தமா சுய அறிவே இல்லாம யார் வேணாலும் தன்னை திசை திருப்பலாம் அப்படின்னு இருக்கிறது வாத்து கூட்டம். நீங்க வாத்து கூட்டமா மாறிட்டு இருக்கீங்க. பரிகார கிளாஸுக்கு போறீங்க, கடவுள் உனக்கு வரம் கொடுக்க பரிகாரம் இருக்கு, அதை நான் உனக்கு கிளாஸா எடுப்பேன்,
அதுக்கு நீ என்கிட்ட பணம் கட்டி வான்றாங்க. இந்த பதிகம் உனக்கு வீடு கட்டி கொடுக்கும், இந்த பதிகம் உன் நோய் தீர்த்து வைக்கும், இந்த பதிகம் உனக்கு பணம் கொடுக்கும், இந்த பதிகம் உனக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும், இதெல்லாம் வேணும்னா நான் உனக்கு இந்த பதிகம் உனக்கு இதை கொடுக்கும்னு சொல்கிறேன், அதுக்கு எனக்கு பணம் கட்டுன்றாங்க. நீங்கள் என்ன நீங்களே உங்களை வாத்து கூட்டோன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அவங்களாம் உங்களை அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆமாமாம்மா ஆமாம்மான்னு சொல்லி நீங்களே போகிறீங்க. பதிகம் எடுத்து புக்கை வாங்கி வச்சு உட்காந்து பதிகத்தை படிங்க. பதிகத்தை படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கோட விளக்கத்தை படிங்க. அந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. நீ தரமாட்டியா தெய்வமே, நீ எனக்காக வரமாட்டியா, என்ன நீ ஆட்கொள்ள மாட்டியா, என்ன நீ எடுத்துக்க மாட்டியா, உன்னோட மாலையில் என்ன ஒரு பூவா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களால் கேட்க முடியாதா? தெய்வமே, நான் என் குடும்பத்தை காப்பாடணும், எனக்கு இப்போ வர்ற சம்பளம் பத்த மாட்டேங்குது, இன்னும் எனக்கு நல்ல வேலைக்கு போகணும், எனக்கு அந்த வேலையை வாங்கித்தா, நான் உன்னை வந்து கும்பிட்டுட்டே இருக்கனே, டெய்லியும் வர்றனே, உன் மேலே இவ்வளோ பக்தியோடு இங்கே வந்து நான் நிற்கிறேனே, எனக்கு ஒரு வேலை உன்னால் மாற்ற முடியாதா, இவ்வளோ கம்மி சம்பளத்தில் செய்கிறனே, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல வேலை வாங்கி தர மாட்டியா, இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் வராதா, என் பசங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து தரமாட்டேன்னா நான், ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? நீங்களே கேட்க வேண்டியது தானே கடவுளை. கடவுள் என்ன யாரோவா? உங்கள் கடவுள் தானே. உங்க அப்பா உங்க அம்மா மாதிரி அவர் உங்க கடவுள். நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும். நீங்க உண்மையா இருங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் என்ன கருமா பண்ணணும் எனக்கு தெரியாது. நான் போன ஜென்மத்துல கருமா பண்ணதுக்கு இன்னைக்கு எதுக்கியா என்னை தண்டிக்கிற? இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, சரியா? நான் மன்னிச்சிரு. என்ன அன்னைக்கு செஞ்சது எனக்கு தெரியாம நடந்துருச்சு. இன்னி நான் தப்பு பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில நான் ஒருத்தருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என் மனசால ஒருத்தர் கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். என் சொல்லால் செயலால் எதுவுமே இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். என்னை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்துன்னு கேளுங்க, அவர் செய்வார். இதுதான் பதிகத்துலேயும் எழுதியிருக்கு. எதுவும் எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் எழுதல. இதுதான் எழுதியிருக்கு. நீ நல்லவனா இரு, வல்லவனா இரு, கடவுள் உனக்கு செய்வாருன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச சித்தர்களோ ஞானிகளோ யாருமே வியாபாரிகள் கிடையாது. கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணல. அவங்க உண்மையா கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார் கடவுள். அதை வச்சு அவங்க எழுதி வச்சாங்க. புரியுதா? நீங்களும் உண்மையா அவரை நம்பி கையெடுத்து கும்பிட்டு கேளுங்க, எல்லாமே கொடுப்பார். அதை விட்டுட்டு பதிகம் சொல்லி தர்ற வாத்து கூட்டம் வந்து எனக்கு காசை கட்டுன்றாங்க. நீங்க ரெடியா இருக்கீங்க கட்டுறக்கு? தயவு செஞ்சு வெக்கப்படுங்க மக்களே, வெக்கப்படுங்க. இந்த மாதிரி ஒரு வாத்து கூட்டமா நாங்கெல்லாம் இருக்கமேன்னு சொல்லி வெக்கப்படுங்க. அதை போய் படிக்க யார் போனீங்கனாலும் அவங்க வாத்து. பாக்யராஜ் படத்துல ஒரு பாட்டிலேயே நீ வாத்து அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கெல்லாம் முழு வாத்துகள் முடிவு பண்ணிட்டு அவங்க உங்களை அப்படி மண்டைய கழுவி வந்து நான் பதிகம் கிளாஸ் எடுக்கிறேன், பரிகாரம் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து பணம் கட்டுன்னு விளம்பரப்படுத்துறாங்க. ஏமாந்து போய் நீங்களும் கட்ட தயாரா இருக்கீங்க. யார் நீங்க? தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இப்படியே போச்சுன்னா நீங்களும் வாத்து, உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களையும் வாத்தாக்கி வச்சிருவாங்க. புரியுதா? ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? கரப்பாம்பூச்சி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி நான் பதிவு போடுறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. இல்லைனாலும் நெட்டில் போய் காக்ரோஜ் நடிங்க, வரும். இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி வந்திருக்குன்னு பாருங்க. சும்மா கடவுள் ஒன்றும் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லி பேசாமல் இருக்க மாட்டாரு. எங்கே அடிக்கணுமோ அங்கே சமுட்டி அடிப்பார். சரியா? அப்படி ஒரு சமுட்டி தான் கரப்பாம்பூச்சி. அதை பற்றி நான் அடுத்த பதிவில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நான் ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு உங்கள் கையில் இருக்கிற காசை இந்த மாதிரி பதிகம் சொல்லி கொடுக்கறக்கும், பரிகாரம் சொல்லி கொடுக்கறக்கும், கண்காட்சி வச்சுருக்கேன், இந்த கண்காட்சி வச்சுருக்கேன், அந்த யாகம் செய்கிறேன், இந்த யாகம் செய்கிறேன், 30ஆம் தேதி ஒரு யாகம், 20ஆம் தேதி ஒரு யாகம்,
எங்கிருந்து வருது காசு யாகம் பண்றதுக்கெல்லாம்? உங்களை மக்க ஆக்கிறதுக்காக சில இடங்கள்ல இருந்து பணம் வருது. அந்த பணத்தை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி உங்களை முழுசா வாத்து கூட்டமா மாத்தி நீங்க எதையுமே யோசிக்க கூடாது, யாரையும் எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. மக்கள் எல்லாம் அப்படியே அமுங்கி போய் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவங்க மூளை விரிவடைஞ்சா 4 கேள்வி நம்மளை கேட்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் மக்களை கேட்காம இருக்கிறதுக்காக பலரை வச்சு பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? அந்த ட்ராப்குள்ளையெல்லாம் போய் மாட்டி அப்படியே இந்த மொத்த மூளையும் முழுசா வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல களிமண்ணை வச்சு அடைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு மூளையை வச்சுட்டு கேள்வி கேட்டு பழங்க. சரியா? நீங்க கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு மோசமா ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட சிக்கி சீரழிஞ்சு போயிடுவாங்க. குழந்தைங்க, அடுத்த வர ஜென்ரேஷன். உங்களுக்கெல்லாம் குழந்தைங்களா பிறக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? வாழ்க்கை பதிகம் பரிகாரம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. புரியுதா? பதிகமும் வாழ்க்கை கிடையாது, பரிகாரமும் வாழ்க்கை கிடையாது. இந்த யாகம் யோகம், அதை வளர்த்துறேன் இதை வளர்த்துறேன், அந்த கண்காட்சி வைக்கிறேன் இந்த கண்காட்சி வைக்கிறேன், இது எதுவுமே உங்க வாழ்க்கையை எதுவுமே மாத்தாது. புரியுதா? நாளைக்கு நானும் ஆப்பிள் 500 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இந்த பண்ணைங்களை பரிகாரம் மற்ற பதிகம் லொட்டு லொஸ்கெல்லாம் நீங்களும் ஆப்பிள் 500 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். புரிஞ்சுதா? உங்களுக்கும் பெட்ரோல் 130 ரூபா தான், எனக்கும் பெட்ரோல் 130 ரூபா தான். அப்ப எதுக்கு அதெல்லாம் செய்றீங்க? நீங்களும் அதே வாழ்க்கை தான் வாழ போறீங்க, நானும் அதே வாழ்க்கை தான் வாழ போறேன். நான் எந்த பரிகாரமும் செய்யல, எந்த பதிகமும் பாடல, எந்த யாகமும் நடத்தல. புரியுதா? எந்த கண்காட்சியும் வைக்கல. நானும் அதே வாழ்க்கை தான் வாங்குறேன். இதெல்லாம் எதுக்கு செய்றீங்க? கடவுள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கொடுக்க போறாரா? ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டார், ஒரு மண்ணும் கொடுக்க மாட்டார். நல்ல நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? பணம்ன்றது இன்னைக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம். இன்னும் 1.5 வருஷ காலம் இந்த போர் நிக்கிற வரைக்கும் பட போறீங்க. அதுக்கு கையில பணம் இல்லைன்னா சிக்கிக்குவீங்க. ஒரு அவசர எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கையில பணம் இருக்கணும். அந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி உங்களை ஏமாத்துற கூட்டத்துக்கு அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கூட்டம் உங்களுக்கு திருப்பி எதையும் கொடுக்காது. இந்த கூட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுதில்ல, அந்த விஷயங்களும் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. கடவுளும் கொடுக்க மாட்டார். இவங்கெல்லாம் அதை தானே சொல்றாங்க, இந்த பரிகாரம் செய்வா லக்ஷ்மி வருவா அப்படின்றாங்க. வராது. யாரும் வரமாட்டாங்க. பெருமாளும் வரமாட்டார், லக்ஷ்மியும் வரமாட்டாங்க, குபேரரும் வரமாட்டார். புரியுதா? அதனால கையில் இருக்க பணத்தை எவ்வளோ பத்திரமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா படுவீங்க. 1.5 வருஷ காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா, என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பதிகம் கிளாஸு பரிகார கிளாஸ்க்கு போக மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். மற்ற இருக்கிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஜோதிடர் தான், எனக்கு தொழிலே நடக்கலினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. புரிஞ்சுதா? கையில் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தான் கஷ்டம். இந்த 1.5 வருஷ காலம் இந்தியா முழுக்க கஷ்டப்பட போகுது. அதில் உங்களுக்கும் கஷ்டம் வந்தால் படுங்க. புரியுதா? ஜாதகம் பார்த்து காசு செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்டையும் பார்க்க வேண்டாம், வேற யார்கிட்டையும் பார்க்க வேண்டாம், அவசியமே இல்லை. இன்னும் 1.5 வருஷ காலம் நீங்கள் பட போறீங்க. ஏன்னா பணக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு என்ன வேலை சொன்னாலும் அவங்க வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஏழைகளுக்கும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க முதலே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இந்த கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அவங்களுக்கு கஞ்சி தான், ரேஷன் அரிசி வாங்கி கஞ்சி பிச்சு குடிச்சுக்குவாங்க. ஆனால் நடுவில் இருக்கீங்க பார்த்தீங்களா, கீழையும் போக முடியாம மேலையும் போக முடியாம அந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நடுத்தர வர்க்க மக்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு போறீங்க. சரியா? உடனே எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடாதீங்க. அதுக்கு கூட காசு செலவு பண்ண வேண்டாம். எல்லாருக்குமான கஷ்டம் உங்களுக்கும் வந்ததா நினைச்சிட்டு பேசாம பணத்தை பத்திரமா வச்சுட்டு இருங்க.
அனாவசிய செலவு பண்ணீங்கன்னா அதனால் அனுபவிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்துலேயும் யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டும் யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த நல்ல தங்கால் கதை உங்களுக்கு தெரியும்ல, நல்ல தங்கால் கதை. வறுமை தாங்காம அந்த அம்மா வந்து புருஷன் இறந்து போய் நிறைய குழந்தைங்க இருந்து அண்ணன் வீட்டில் போய் இருக்கும். அண்ணன் வீட்டில் அண்ணி பண்ணுற கொடுமை தாங்காம குழந்தைங்களை கொண்டு வந்து கிணத்துல போட்டுட்டு அந்த அம்மா குதிச்சு இறந்துரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அழுவாங்க, அண்ணன் வேற குடும்ப ஆட்கள் எல்லாம், ஐயையோ இப்படி ஆயிட்டியே தங்கச்சி, ஏன் அண்ணனுக்கு அறிவு இல்லை, உன் பொண்டாட்டி கொடுமை பண்றான்னு தெரிஞ்சதில்ல, அவளை மிரட்ட முடியலையா, அதை செய்ய மாட்டாங்க. இவ செத்ததுக்கு அப்புறம் வந்து அழுவாங்க. அதே கதைய துலாபாரம்னு ஒரு படம், பழைய படம், நிறைய சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதுலேயும் அப்படிதான் சாரதா வந்து காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சம்பாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, எதுக்கு காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்றீங்க? காலேஜ் படிக்கும் போதே அவளை லவ் பண்ண ஒரு பையன், அவளுக்கு தோழியா ஒரு பொண்ணு, அப்படி நெருக்கமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணி 2-3 குழந்தைங்கள்லாம் பிறந்து அந்த கணவர் இறந்து போய் அந்த பொண்ணுனால அந்த வேலைக்கு போக மாட்டா, அதான் காலேஜ் போய் படிக்காமையே கல்யாணம் பண்ணிட்டாளே. அதுக்கப்புறம் எங்கேருந்து வேலைக்கு போகிறது? வேலைக்கும் போகாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய் கிணத்துல விழுந்து செத்ததுக்கு அப்புறமா அந்த லவ் பண்ண பையன் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து, ஐயோ உனக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியலையே, நீ செத்து போயிட்டியே அப்படின்னு அழுவாங்க. இருக்கிறப்ப யாரும் வந்து பார்க்கவே மாட்டாங்க நம்மளை. புரிஞ்சுதா? அது சினிமாவில் கதையில் இல்லை, நிஜத்துல இன்னைக்கும் அப்படிதான். நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப யாரும் வந்து உங்களை ஏன் கூட கேட்க மாட்டாங்க. அதே உங்ககிட்ட 2 காசு இருந்துச்சுன்னா உங்களை வந்து தாங்குன்னு தாங்குவாங்க. நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அந்த பிரச்சனையை வேண்டாண்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப வந்து, ஐயோ உனக்கு இப்படி கஷ்டமா, நான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பார்த்துருப்பேனேம்பாங்க. புரிஞ்சுதா? அதனால யாருமே உதவ மாட்டாங்க. உங்க கையில இருக்க பணம் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். தயவு செஞ்சு அந்த பணத்தை எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஏமாத்து உலகத்துல மாட்டுனீங்கன்னா முடிஞ்சிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.